மிஸ்டர் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு அடுப்பு ஒன்று செய்ய போகிறோம். அதாவது ஏன் நான் இன்றைக்கு அடுப்பு செய்கிறேன்னா, இலங்கையில் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் பிரச்சனை. அதோட கேஸ் வெடிக்குது, எல்லா இடமும் கேஸ் வெடிக்கிறன்றதால கேஸ் பாவிக்கிறதே பெரும்பாலும் விட்டுட்டு நம்மளோட மக்கள். அப்போ நான் அதுக்கே ஒரு தீர்வாக என்ன போகிறேன்டா, அதனால் இப்போ அவையல் விறகுகளுக்கு மாறிட்டேன். இப்போ இந்த விறகுகளுக்கு மாறினத்தில் எங்களோட ஊர்ல எல்லாம் விறகின்ற விலை கூடிட்டு, அப்போ நாங்கள் கொஞ்சம் விறகை சீக்கிரமாக பயன்படுத்தணும். அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்டா, இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற விறகு அவலத்தையும் வினைத்திறன் நான் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு அடுப்பு ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறேன், அடுப்பு எப்படி செய்கிறேன் ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு நான் விதிவாக சொல்லியிருக்கிறேன். போய் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாரும் பெரும்பாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு வட்ட ரெஜிமெண்ட் வட்டி எடுத்துக்கொள்வோம். இந்த வட்ட ரெஜிமெண்ட்டில் நாங்கள் காட்டுற மாதிரி பள்ளங்களாக கோடுகள் வெட்டணும். இந்த கோட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு நூறு கம்பி எடுத்து அது இந்த ரெண்டு சைட்லேயும் ஒரிஞ்சி கூட நிற்கிற மாதிரி விட்டு வெட்டி கொள்ளுவோம். வெட்டி அதுக்கேற்ற அளவு கம்பி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, எங்களோட அடுப்புக்கு சிமெண்ட் கலவை போட போகிறோம். இந்த அடுப்புக்கு போடுற சிமெண்ட் கலவையில் ரேஷியோ எப்படி இருக்க போதுண்டா, ஒன்று கொண்டு. அதாவது நாங்கள் ஒரு மடங்கு சிமெண்ட் போட்டால் ஒரு மடங்கு மண் போடணும். அதாவது ஒன்று கொண்டு ரேஷியோ. அதை நீங்கள் எந்த அளவில் போட்டாலும் ஒன்று கொண்டு ரேஷியோ இருந்தால் சரி. இப்போ நாங்கள் சிமெண்ட்டை குழைச்சி கொள்ளுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுக்கு ஒரு இலகின பதமாக நாங்கள் சிமெண்ட்டை குழைச்சி கொள்ளுவோம். ஏன்னாட்டா நாங்கள் இப்போ மோல்டர் அச்சுக்க போட்டு எடுக்கிற மாதிரி தான் எடுக்க போகிறோம். அப்போ நல்ல களியாக இருந்தால் அப்படியே விட்டால் அதுக்குள்ளே நல்ல ஒரு பொலிசிங்கான மேற்பரப்பாக எடுக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு தொட்டி வாளி ஒன்று எடுத்துக்கொள்வோம். இந்த தொட்டி வாளிக்கு நாங்கள் முதல் சிமெண்ட் போடுறதுக்கு முதல் ஒரு பழைய கழிவயில் விட்டு நல்லா துடைச்சி கொள்வோம். நல்லா ப்ரெஷ்ஷால் எல்லா இடமும் அப்பிக்கொள்வோம். ஏனெண்டா பிறகு நாங்கள் சிமெண்ட் போட்டு உடனே அடுத்த நாள் காஞ்ச உடனே சிமெண்ட் கலட்டுறதுக்கு சுகமாக இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்போதை வட்டின அந்த வட்ட ரெஜிவோமே எங்களோட தொட்டி வாளின் அடியில் வைக்க போகிறோம். நல்ல சென்டராக வைப்போம். இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி வச்சா சரி. இப்போ அந்த ரெஜிவோம் கொஞ்சம் பேரம் குறைவண்டத்தில் இப்போ நாங்கள் சிமெண்ட் கலவை தண்ணியை தானே விடுறோம். அப்போ தண்ணியை விட்டோன்னே அது மேலே மிதக்க பார்க்கும். அதுக்காக வேண்டி மேலே ஒரு செங்கல் ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த களியாக அதாவது குழைச்ச சிமெண்ட்டை, அதாவது தண்ணியாக குழைச்ச சிமெண்ட்டை விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கம்பி ஒன்று வைப்போம். ஏன் கம்பி வைக்கிறேன்னா, இங்கே ஒரு பிடிப்புக்காக வேண்டி, இப்போ கொங்குரித்துகளுக்கு கம்பி வைக்கிற மாதிரி தான் அந்த ப்ரோசஸுக்காக வேண்டி தான் அந்த கம்பி. இப்போ நாங்கள் அந்த கம்பியை வச்சுட்டு இனி அதுக்கு மேலே சிமெண்ட் ஊற்ற போகிறோம். அதுக்கு மேலே ஒரு வாளி ஒன்றை வச்சுட்டு சிமெண்ட் ஊற்ற போகிறோம். இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாளி இந்த கீழ் விட்டத்துக்கு அளவாக தான் இந்த ரெஜிவம் பட்டுவோம். விளங்கி இருக்க மட்டும் நம்புகிறேன். அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஒரு அடுப்பின் வாசலுக்காக வேண்டி இந்த ரெண்டு வாளிக்கும் தொட்டி வாளிக்கும் இடையில் ஒரு பாதை மாதிரி இருக்கிறதுக்காக வேண்டி ரெஜிவம் வைக்க போகிறோம். இப்போ நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு ரெஜிவம் வச்சுட்டு அதை சுற்றி சிமெண்ட் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ரெஜிவம் வைக்கிறது பிறகு நாங்கள் மோல்ட் எடுத்தோடனே அதை அப்படியே சுரண்டி ரெஜிவம் வழியில் கொட்டிடுவோம். அப்போ அந்த இடம் வெற்றிடமாக வரும். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இப்போ அந்த ரெஜிவம் வைக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த வச்ச ரெஜிவமுக்கு மேலேயும் சிமெண்ட்டை போட்டுட்டு நல்லா சேவ் பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு மேலே ஒரு மட்டத்துக்கு நாங்கள் இன்னொரு கம்பி ஒன்றை வைப்போம். இந்த கம்பி மேலான் ஸ்ட்ரக்சரை பிடிச்சு கொண்டிருக்கும். இப்போ எங்களோட அடுப்புக்கான மோல்ட் அத்தனையும் ரெடி ஆகிட்டு, இதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இந்த அடுப்பை ஒரு நாள் விடுவோம். அதாவது சூரிய ஒளியில் காய விடுவோம். அடுத்த நாள் நாங்கள் இந்த அசம்பிளை பிரித்து எடுத்துக்கொள்வோம். தொட்டி வாளியை தனிமைப்படுத்தி கொள்வோம். அதோட வாளியையும் தனிமைப்படுத்தி கொள்வோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, நான் முதல் வச்ச ரெஜிவோமே அந்த இடைவெளிகளுக்குள்ளால் இருந்து பிச்சு எடுத்துக்கொள்வோம். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி செய்தால் சரி. இப்போ நாங்கள் பிறகு வைக்கிற ஓட்டையை பிச்சு எடுத்துக்கொள்வோம். இனி கீழே நாங்கள் அந்த கம்பிக்கு கீழே இருக்கிற ரெஜிவமையும் பிச்சு எடுத்துக்கொள்வோம்.
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நாங்கள் இப்போ இந்த கம்பியை நெட் மாதிரி இடைவெளியில் வச்சுனாங்களா மேலே எங்களோட அடுப்புக்கு சாம்பல் கிடக்கிறதுல தான் பெரும்பாலும் அடுப்புகள் நூறுறது. இப்போ இந்த நெட் இடைவெளிக்குள்ளால் இந்த கம்பி இடைவெளிகளுக்குள்ளால் எங்களோட சாம்பல் கொட்டுண்டா பிறகு என்ன நடக்குமெண்டா அந்த தணலில் மேலே சாம்பல் பிடிக்காது. அதனால் அடுப்பு நீண்ட நேரத்துக்கு எரியும், அணையாது. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா எங்களோட அடுப்புக்கும் நிலத்துக்கும் இடைவெளி ஏற்படுத்துறதுக்காக வேண்டி 3 கட்டொண்டு கட்ட போகிறோம். எங்களோட அடுப்பில் ஸ்டாண்டு மாதிரி என்று யோசிக்கலாம். ஏன் கீழே இடைவெளி விடுறோம்டா கீழால் காற்று போனால் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட மேலே தணல் நல்லா எரியும், எங்களோட அடுப்பு நல்லா எரியும்ன்றதுக்காக வேண்டி கீழே அந்த ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறோம். சிமெண்ட்டில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் என்ன போகிறோம்னா இந்த அடுப்புக்கு பிறகு வச்சுட்டு அதில் ஒரு சட்டி ஒன்று வச்சு ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிறகு வச்சுட்டேன். இப்போ ஒரு தணலை கொளுத்தி போட போகிறேன். இப்போ தணல் புகஞ்சு விட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ திடீரெண்டு பற்றிட்டு இதுக்கு என்ன காரணம்னா கீழால் காற்று போய்க்க திடீரெண்டு அடுப்பு பற்றிட்டு இதுதான் இந்த அடுப்பில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம்டா. இப்போ நாங்கள் ஒரு சின்ன சட்டி ஒன்று எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கொள்வோம். இப்போ நாங்கள் ஒரு முட்டை ஒன்றை எடுத்து தட்டி உடைச்சு கொள்வோம். இவர் தான் ஆம்லெட் ஆக போகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள்கிட்ட ஆம்லெட் ரெடி ஆகி கொண்டிருக்குது. கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். எங்களோட அடுப்பு தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்குது. ஏன்னா கீழே காற்று போய்க்க அது அந்த அடுப்பு தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஆம்லெட்டுக்கு நாங்கள் மிளகு தூவிக்கொள்வோம், உப்பு மிளகும் சேர்த்து தூவிக்கொள்வோம். அது எங்களோட ஆம்லெட்டுக்கு டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். இப்போ எங்களோட முட்டை ரெடி ஆகிட்டு, அதாவது ஆம்லெட் ரெடி ஆகிட்டு. பார்த்தீங்கன்னா எங்களோட அடுப்பு எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம் நீங்கள். இதுதான் எங்களோட உறவு வைக்கிற ஓட்டை. இது ஒரு சட்டப்படி அடுப்புன்னு சொல்லுவேன் நான். நீங்களும் போய்ட்டு ட்ரை பண்ணி கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கட ஆவலோட எதிர்பார்க்குற அந்த ஆம்லெட் ரெடி ஆகிட்டு. இதை நான் இப்போ சாப்பிட்டு காட்ட மாட்டேன், நான் புறவை வச்சு சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் நான் உங்களுக்கு எல்லாம் எக்கெல்லாம் போட்டு ஆம்லெட் எல்லாம் போட்டு காட்டியிருக்கேன். உண்மையாக அது கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஆம்லெட் தயாராகிட்டு. இப்படி வித்தியாசமான ஐடியாக்கள் இந்த சேனலில் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு கேட்டகரியில் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக் போட்டு இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். MR.TSR சைனிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்.